ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த கிரகணம் அமாவாசையோடு இணைந்து வரதுனால என்ன மாதிரியான பாதிப்புகளானது ஏற்பட போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தினுடைய மாற்றங்களுக்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு வளைய கிரகணமாகவே வந்து காட்சி கொடுக்க போகுது. அன்றைய முதல் கிரகணம் சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கும். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:26 மணிக்கு வந்து தொடங்கி மாலை 7:52 வரைக்கும் கிரகணம் இருக்குது. ஸோ இந்த கிரகண காலத்தில் ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதனுடைய தாக்கங்கள்லேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். இந்த கிரகணத்தை சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு 2 வகை கிரகணங்கள் உருவாகும். ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை இல்லைனா 2 முறை வந்து இந்த கிரகணங்கள் வந்து வரும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகநிலைகள் அப்படிங்கிறது நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள். சூரியன், சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடவும் கேதுவோடும் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் தான் கிரகணங்களானது தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், சந்திரன் இந்த கிரகங்களோட ராகுவோடு வந்து இணைந்திருக்கும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படும். சந்திரன் கேதுவோடவும் சூரியன் ராகுவோடவும் இணைந்திருந்தால் சந்திர கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு தான் நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்கு. ஜோதிட ரீதியாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படித்தான் வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் வந்து தோன்றும். அந்த வரிசையை பார்த்தீங்கன்னா சூரியன் வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ கும்பராசியில் இப்போ ராகு பகவான் இருந்துகிட்ருக்காரு. சந்திரன் அந்த நாளில் கும்பத்தில் வந்து இணைய போகிறாரு. ஸோ இந்த நாளில் தான் கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த கிரகண காலங்களில் பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், கிரகண காலங்களில் பரிகாரங்கள் வந்து செய்யணுமா வேணாமா அப்படின்னு பலருக்குமே பல கேள்விகளானது இருக்குது. மேலும் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா பூஜை முறைகளில் கூட மாற்றங்கள் இருக்கும். அப்போ அந்த டைமிங்க்கு நம்ம போகலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகங்கள் கூட உங்களுக்கெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ஜாதகங்கள் வந்து கணிக்கப்படுது இல்லையா? அதனால தான் அதை ஜனன காலத்தில் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு கிரகணங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்திலே வந்து தெரியும். அதுக்காக பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பாக இந்த சூரிய கிரகண நாளில் ராகுவோட சந்திரன், புதன், சூரியன் இப்படி 4 கிரகங்கள் வந்து இணையக்கூடிய நேரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியும் சேர்ந்தே தான் இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லணும். ராகுவோட சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் இவங்களோட பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சேர்ந்திருக்கிறாரு. அதே வேளையில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில விதி விலக்குகளையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது எந்த கிரகணம் எல்லாம் நம்முடைய தேசத்தில் தெரியலையோ அதுக்கெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்ய வேண்டியதே கிடையாது. காரணம் அவற்றினுடைய நேரடி பாதிப்பு நமக்கு இருக்காது என்பது தான் முக்கியமான விஷயம். பொதுவாக சூரிய கிரகண காலத்தில் வெறும் கண்களால் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு அறிவியல் ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சூரிய கிரகணம் தெரியாது என்னாலுமே கூட அந்த வேளையில் நாம் சூரியனை பார்க்கறதும் நமக்கு ஆபத்தானது தான். இதே நம்ம முன்னோர்களும் வந்து கடைபிடித்திருக்காங்க. அதே போல் பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஸோ நம்முடைய தேசத்தில் நம்ம பரிகாரங்களோ பூஜைகளோ எதுவுமே வந்து செய்ய வேண்டியதும் கிடையாது. மேலும் ஆலய நடைகளும் அந்த வேளையில் வந்து சாத்தப்படக்கூடிய அவசியமும் கிடையாது. ஸோ பரிகாரம் பற்றிய சந்தேகம் நமக்கு தேவையே இல்லை. எப்போதுமே நமக்கு கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாது அப்படின்னா நம்ம அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆனாலுமே இந்த கிரக சேர்க்கைகள் என்பது வெளியில் வந்து நிகழ்கிறது உண்மைதானே. அதனால் இறை வழிபாடு செய்யுங்க. கிரகணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு சில இயற்கை சீற்றங்கள், அசம்பாவிதங்கள் இதெல்லாம் ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தவறாமல் எல்லாருமே காலபைரவரை வழிபாடு செய்யுங்க. அப்போ நமக்கு எந்த விதமான நஷ்டங்களும் வந்து வெளியில் வந்து ஏற்படாது. அன்னைக்கு தினம் பார்த்திங்கன்னா அமாவாசையாகவும் இருக்கும். ஸோ கட்டாயமாக முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். பெரும்பாலும் இந்த நாளில் தான் மயான கொலை நிகழ்வுகளானது நடக்கும்.
அப்படி ஒருவேளை இந்த மயான கொள்ளையெல்லாம் நடக்குது உங்க ஊர் பக்கம் அப்படின்னா, அதிலலாம் கலந்துக்கிட்டு, நீங்க அம்மன வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அடுத்த மாத தொடக்கத்தில வரக்கூடிய சந்திர கிரகணம் நம்முடைய நாட்டில தெரியும். ஸோ, அதுக்காக கண்டிப்பா நம்ம பரிகாரங்கள்லாம் செய்து தான் ஆகணும். ஸோ, அத பத்திலாம் நம்ப வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள வந்து பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெறைய அப்டேட்ஸ் தினந்தோறுமே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பதிவிலுமே ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கும். இது போன்ற ஆன்மீக ரீதியாகவும், ஜோதிட ரீதியாகவும் நெறைய தகவல்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட இணைந்திருங்க. இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களானது கும்பராசினியர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், அதாவது 11வதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியில தான் வந்து ஏற்பட போகுது. இதனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும். கும்பராசியில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சிக்கான நிறைய வசதி வாய்ப்புகளானது பெருகும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பை நீங்க நல்லபடியா பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகளுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுங்க. புதிய விஷயங்களை எல்லாம் கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ, எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் கிடையவே கிடையாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமா இருக்கு. அதத்தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. நமக்கு தெரியாதத யாருக்கிட்ட இருந்து வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு நல்ல தீர்வுகளை எல்லாம் பார்ப்பீங்க. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இப்போ ஏற்படும். சொல்லப்போனால் உங்களை சுற்றி உங்களுக்கு நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் போகுதே தவிர எந்த வகையிலும் வந்து குறைய போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நிறைய விருப்பமான பணிகளை எல்லாம் எடுத்து செய்வீங்க. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய பணிகளில் நல்ல ஒரு வெற்றிகளை பார்ப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு, புதிய விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்படி எல்லா வகையிலுமே வந்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கான பாடங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். திருமணம், காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோட போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஒன்றா நீங்கள் சிரிக்கிறதுக்கும் சரி, ஒன்றா பேசுகிறதுக்கும் சரி, புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. காதல் விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வீட்டில் காதல் வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு சரியான காலமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்களுடைய காதல் வந்து துணை இருப்பாங்க. காதல் துணையினுடைய விருப்பங்கள் வந்து முக்கியம். அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கக்கூடிய மதிப்பும் புரிதலும் தான் உங்களுடைய காதலை வந்து நல்லபடியாக கொண்டு போகும். ஸோ, அதனால் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க. திருமணம் முடிந்திருக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தை விரிவுபடுத்துறது தொடர்பான முக்கியமான முடிவுகளை நீங்கள் இப்போ எடுக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். திருமண காரியங்கள்லாம் சூப்பராக நடக்கும். தூரத்து உறவில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கனிவான வார்த்தைகளாக இருக்கணும். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழிலும் அப்படிதாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது. தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து அற்புதமான ஒரு அமைப்புகளை வந்து தான் கொடுக்க போகுது. ஆனாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு நல்லது செய்துடாது. இந்த காலகட்டங்களில் பணவரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. தடைகள் எதுவும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட எல்லாமே தடைகளும் வந்து விலக தடைகள் எல்லாமே வந்து தவிடுபொடியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ, கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பழைய கடன்கள் இருக்குது அப்படின்னா கூட அதையெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஏற்றம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னே செய்யலாம். ஸோ, அதனால் இந்த காலகட்டங்களில் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து கொண்டு போகும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களே உங்களுடைய குடும்ப நிலை வந்து சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது.
ராகு கேதுவுக்காக நீங்கள் விளக்கேற்றுவது தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கொடுக்கும். ஆனால் இந்த எல்லா விஷயங்களை விட ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளுக்குரியதாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் வயிறு, கழுத்து இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. அதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்கும், பெருசாக எதுவும் இருக்காது, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலுமே ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாதிப்பு பாதிப்பு தான். அதை வந்து நம்ம கவனம் எடுத்து செய்துக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும், பெரிய அளவில் நீங்கள் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும். கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிதிநிலை நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக வந்து போகும். உங்களுடைய ராஜதந்திர திறன்களால் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? சூரிய கிரகணத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.